என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஏ வெக்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து பி வெக்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து சி வெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த டி வெக்டர், இந்த மாதிரி 4 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர், 4 வெக்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே கொடுத்துக்கூடியதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவ் அண்ட் டேட்டா ஃபஸ்ட் எடுத்து எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன், நம்ம கொஞ்சம் கிளியராக கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏ வெக்டர், அவங்கள வெக்டருக்கு பேர் கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டர் இங்கே பாருங்கள், ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர்னு இருக்குது. வெறும் இந்த மாதிரி ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் எழுத வேண்டாம். ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 1ன்னு அர்த்தம். ஐ வெக்டருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குதுன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ எழுதும்போது 1 ஐ வெக்டர்னு கொடுங்க. இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஜே வெக்டர் எழுத வேண்டாம், ப்ளஸ் 1 ஜே வெக்டர் இப்படி எழுதிட்டிங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷன் போடும்போது மிஸ்டேக்ஸ் வராது. ப்ளஸ் கே வெக்டர் எழுதாமல் ப்ளஸ் 1k வெக்டர் எழுதணும். புரியுதுங்களா? இந்த ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டருக்கு முன்னாடி 1i வெக்டர் ப்ளஸ் 1j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர் எழுதணும். புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க பார்க்கலாம். பி வெக்டர்னு கொடுத்துட்டு 2i வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கே வெக்டருக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துக்கலாம், 1 கொடுத்துக்கலாம். ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட் பாருங்கள், 2i வெக்டர் எழுதலாம். பி வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் எழுதிட்டோம். இங்கே பாருங்கள், ஜே வெக்டர் ஒன்று இல்லவே இல்லை. நல்லா கவனிக்க பார்க்கலாம். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் வேணும். கரெக்டுங்களா? அதாவது சிம்பிளாக ஐஜேகே வேணும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், ஐ வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஜே வெக்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 0j வெக்டர்னு கொடுக்கணும். சாமி புரியுதுங்களா? எது மிஸ் ஆகிருக்கோ அதுக்கு நம்ம 0 கொடுத்துக்கணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஜே வெக்டர் இல்லாதனால 0j வெக்டர் எழுதிட்டேன். இங்கே கே வெக்டர் இருக்குது, கே வெக்டருக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும் பாருங்கள், ப்ளஸ் 1k வெக்டர் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன் 0j வெக்டர் கொடுத்தோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜே வெக்டர் இங்கே இல்லை, அதனால் வந்து 0j வெக்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், சி வெக்டர். சி வெக்டர் ஈக்குவல் டு வெறும் ஐ வெக்டர் எழுதாமல் 1i வெக்டர்னு எழுதணும். ப்ளஸ் 2j வெக்டர், அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் 3k வெக்டர். இது சி வெக்டர். கரெக்டுங்களா? அடுத்து டி வெக்டர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 3i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர்னு இருந்ததுன்னா ப்ளஸ் 1k வெக்டர் எழுதுறோம். அந்த கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 1k வெக்டர் எழுதுறோம். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் 1k வெக்டர் எழுதிருப்போம். இது எல்லாமே கிவன் டேட்டா. 4 வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏங்கிற சப்டிவிஷனில் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு டாட் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை தனியாக வச்சுக்கணும். அடுத்து சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஆன்சரை தனியாக வச்சுக்கணும். இந்த 2 ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் இந்த 2 ஆன்சருக்கு என்ன ப்ராடக்ட் எடுக்கணும்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். எப்போயுமே வெக்டர் அல்ஜிப்ரால நல்லா ஞாபகம் வச்சுங்க. டாட் ப்ராடக்ட்டுக்கு வேறு கான்செப்ட் யூஸ் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து வேறு கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அந்த 2 கான்செப்ட் வேறு. சாதாரண மல்டிப்ளிகேஷன் வேறு, ஆனால் வெக்டர் பொறுத்தளவு டாட் ப்ராடக்ட்னா அதோடைய கான்செப்ட் வேறு, கிராஸ் ப்ராடக்டோடைய கான்செப்ட் வேறு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? நீங்கள் பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ்ன்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி டிட்டர்மெண்ட் போட்டுக்கணும். ஃபஸ்ட் ரோ வந்து எப்பயுமே ஐ வெக்டார், அடுத்து ஜே வெக்டார், அடுத்து கே வெக்டார். இது எப்பயுமே மாறவே மாறாது. கிராஸ்ன்னு சொல்லிட்டாவே ஐஜேகேங்கிறது ஃபிக்ஸ்டு. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குது, ஏ வெக்டர் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஏ வெக்டருடைய ஐஜேகேனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1, ஜேக்கு முன்னாடி 1, கேக்கு முன்னாடி 1. அப்போ ஐக்கு முன்னாடி 1, ஜேக்கு முன்னாடி 1, கேக்கு முன்னாடி 1 எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், பி வெக்டரில் ஐஜேகேனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். இதுதானே பி வெக்டர். இதோட ஐஜேகேனுடைய கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2, ஜேக்கு முன்னாடி 0, கேக்கு முன்னாடி 1. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு காலத்தை அகைன் ரிப்பீட் பண்ணணும். ஐ வெக்டார் 1, 2. அடுத்து செகண்ட் காலத்தை ரிப்பீட் பண்ணுங்கள். ஜே வெக்டார் 1, இங்கே 0. இப்போ என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிவிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இங்கேருந்து இப்படி மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 1ன்னு கால்குலேட்டர் அடிங்க. பாருங்கள், இப்படி ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். 1 × 1 அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 1ன்னு வரும். இங்கே இருக்கு பாருங்கள், ஐ வெக்டார். அப்போ 1i வெக்டார். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2, 1 × 2ன்னு கால்குலேட்டர் அடிச்சா நமக்கு என்ன வரும், 1 2 சார் 2ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது, ஜே வெக்டார் இருக்குது. அப்போ ஜே வெக்டர் கொடுத்துருங்க. அடுத்து அதே மாதிரி 1 × 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கே வெக்டர். அப்படி கொடுத்துருங்க. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடணும். அடுத்து மைனஸ் போட்டுட்டு, இங்கே எப்பயுமே மைனஸ் தான் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எப்படி மேலேருந்து கீழே எப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணணும், கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 என்ன வரும், 2ன்னு வரும். நீங்கள் கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம்.
இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கே வெக்டர் இருக்குது, அதனால் 2k வெக்டர். புரியுதுங்களா? அடுத்து 0 × 1, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், I வெக்டர் இருக்குது, அதனால் 0I வெக்டர். அடுத்து 1 × 1 அடித்தா நமக்கு என்ன வரும், 1 1s are 1ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், J வெக்டர் இருக்குது, அப்போ 1J வெக்டர். கரெக்டுங்களா? எழுதிட்டு இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், அந்த ரெண்டு வெக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் IJKன்னு கரெக்டாக இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் KIJன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த K வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணுறதுக்கு I வெக்டர், J வெக்டர், K வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதலாம். அதுக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், ஐக்கு முன்னாடி 1ங்கிற நம்பர், Jக்கு முன்னாடி 2, Kக்கு முன்னாடி 0ன்னு இருக்குது, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து சைனை வந்து மாற்றி எழுதணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எழுதணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எழுதணும். சரிங்களா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட் நம்ம இது எழுதலாம். ஃபஸ்ட்டு I தான் ஃபஸ்ட் எழுதணும். இது வந்து I, அடுத்து இது J, இது வந்து K. இப்போ பாருங்கள் ப்ளஸ் 0ன்னு இருக்குது, நம்ம எழுதும்போது -0. ஆக்சுவலி 0க்கு வந்து பாசிட்டிவ் சைனு கிடையாது, நெகட்டிவ் சைன் கிடையாது. உங்களுக்கு புரியிருக்காங்க எழுதியிருக்காங்க. +0 போட்டதுனால இங்கே -0 எழுதுறேன். அடுத்து +1க்கு ஆப்போசிட் சைன் -1. அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு I எழுதணும், அதனால தான் இங்கே பாருங்கள் I எழுதியிருக்கேன். அடுத்து J, அடுத்து தான் K எழுதணும். +2க்கு ஆப்போசிட் சைன் என்ன, -2. இதுக்கு மட்டும் அப்படி எழுதிடணும், இதுக்கு வந்து சேஞ்ச சைன் பண்ணி எழுதணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 1 - 0ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 1. அதே மாதிரி 2 - 1 அடிங்க, ஆன்சர் என்ன வரும், 1 வரும். அடுத்து 0 - 2ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் -2. அவ்வளோதான். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் A வெக்டர் கிராஸ் B வெக்டர். இப்படி எழுதுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே I வெக்டர் கொடுக்கணும், இங்கே J வெக்டர் கொடுக்கணும், இங்கே வந்து K வெக்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் எதுவும் எந்த சைன் இல்லைன்னா அது வந்து ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள் ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா A வெக்டர் கிராஸ் B வெக்டருடைய ஆன்சர் 1I வெக்டர் ப்ளஸ் 1J வெக்டர் மைனஸ் 2K வெக்டர். இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? C வெக்டர் கிராஸ் D வெக்டர் கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போ இந்த இடத்துல எழுதலாம். சமயம் நல்லா கவனிங்க. C வெக்டர் கிராஸ் D வெக்டர் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கிராஸ்ன்னு வந்துட்டாலும் ஃபஸ்ட் எழுதணும் I வெக்டார், J வெக்டார், K வெக்டார் எழுதிடணும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், C வெக்டர் இருக்குங்களா? அப்போ C வெக்டருக்கு உண்டானது என்னென்னு பாருங்கள், 1 2 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுதுறேன். இங்கே எழுதணும் 1 2 3ன்னு எழுதணும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், D வெக்டார். அப்போ பாருங்கள் D வெக்டருக்கு உண்டான கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள், IJKனுடைய கோஎஃபிஷியன்ட் 3 2 1. புரியுதுங்களா? இங்கே எழுதும்போது 3 2 1 எழுதிடணும். இங்கே ஃபஸ்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். செகண்டாக இருக்கிறத கடைசியாக வரணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு காலத்தை ஒரு தடவை இங்கே ரிப்பீட் பண்ணலாங்களா? I வெக்டர் 1 3. அடுத்து செகண்ட் காலம் என்னன்னு பாருங்கள், J வெக்டர், இங்கே 2 2 கொடுத்துட்டு இங்கே டிட்டர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்படி ஏரோ மார்க் கொடுத்துக்கணும். எடுத்தோடனே எல்லா சைடும் ஏரோ மார்க் கொடுத்துறாங்க. ஒரு ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏரோ மார்க் கொடுக்கணும். 2 × 1 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 2ன்னு வருங்களா? இங்கே என்ன இருக்குது, I வெக்டர் இருக்குனால 2I வெக்டர். அடுத்து இப்படி ஒரு ஏரோ மார்க் கொடுக்கலாமா? இதை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 3 3s are 9 வருமா? அப்போ என்ன 9 +9, இங்கே என்ன இருக்குது, J இருக்குது, அப்போ 9J வெக்டர். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × 2, 1 × 2 நம்மளுக்கு என்ன வரும், +2 வருங்களா? இங்கே என்ன இருக்குது, K வெக்டர், அப்போ 2K வெக்டர். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லாம் கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கிங்க. நான் ஒவ்வொரு டைம் ஆப்ரேட் பண்ணால் டைம் ஜாஸ்தியாக இருக்காங்க, இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சாமி. இப்போ 3 × 2 என்ன வரும், 3 2s are 6. இங்கே K வெக்டர் இருக்கிறனால அதை அப்படியே எடுத்துக்கணும், 6K வெக்டர். புரியுதா சாமி? நம்பர் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். கால்குலேட்டர் நம்பர் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். 2 3s are என்ன வரும், 6ன்னு வரும், +6ன்னு வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, I வெக்டர், அப்போ 6I வெக்டர். சாமி புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 × 1, 1 × 1 கால்குலேட் அடிச்சா என்ன வருங்க பாருங்கள், 1ன்னு வருங்களா? இங்கே என்ன இருக்குது, J வெக்டர் இருக்குங்களா? அப்போ 1J வெக்டர். சாமி புரியுதுங்களா? எழுதுனதுக்கப்புறம் இந்த ரெண்டு வெக்டர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஐக்கு முன்னாடி Jக்கு முன்னாடி Kக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். இங்கே 2, இங்கே 9, இங்கே 2 எழுதியாச்சு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள் K வெக்டர் இருக்குது, இதை ரவுண்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும். இந்த இடத்துல தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம I J எழுதிட்டு தான் அப்புறம் தான் K எழுத போகிறோம். இந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஃபஸ்ட் நம்ம I வெக்டர் எழுதலாம். +6ன்னு இருக்குங்களா? நம்ம எழுதும்போது ஆப்போசிட் சைன் -6. அடுத்து இங்கே +1 இருக்குது, நான் எழுதும்போது -1. இந்த +6 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, -6. சாமி புரியுதுங்களா? எழுதிட்டு நம்ம டைரெக்டாக வந்து இப்படி வந்து மைனஸ் பண்ணலாம். 2 - 6 வந்து என்ன வரும், -4ன்னு வரும். தெரியலையா, கால்குலேட்டர் எடுத்து இப்படி ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். 2 - 6 உங்களுக்கு சைன் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா -4. 9 - 1 என்ன வரும், 8 வருங்களா? அடுத்து அதேமாதிரி 2 - 6 அடிச்சிங்கன்னா என்ன வரும், -4 வரும். இப்போ இது வந்து என்னென்னு பாருங்கள், இது I வெக்டார், இது J வெக்டார், இது என்ன K வெக்டார்.
இந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ். இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து மைனஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இதுதான் வந்து சி வெக்டர் கிராஸ் டி வெக்டருடைய ஆன்சர். -4i வெக்டர் ப்ளஸ் 8j வெக்டர் -4k வெக்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கும் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ டாட் ப்ராடக்ட் பாருங்கள். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் நம்ம இங்கே பாருங்கள் இடம் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியுங்களே, இங்கே கண்டுபிடிச்சலாம். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் 1i வெக்டர் ப்ளஸ் 1j வெக்டர் -2k வெக்டர் எழுதிடலாங்களா? 1i வெக்டர் ப்ளஸ் 1j வெக்டர் -2k வெக்டர். ஏன்னா இது ஏ கிராஸ் பியினுடைய ஆன்சர் வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு. இதோட ஆன்சர் தான். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டாட் இருக்குங்களா, டாட்டுக்கு டாட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சி கிராஸ் டியினுடைய ஆன்சர் நம்ம எழுத போகிறோம். சி கிராஸ் டி என்ன வந்து பாருங்கள், -4i வெக்டர் ப்ளஸ் 8j வெக்டர் -4k வெக்டர் வந்தது. கரெக்டுங்களா? இப்போ டாட் ப்ராடக்ட் பொறுத்தளவு i to i மல்டிப்ளை பண்ணுவோம். ஐ வெக்டர் இருந்து ஐ வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 1ங்கிற நம்பர் இருக்குது. அதை அமுத்திங்க இன்டூ இந்த ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், -4ன்னு இருக்குது. அப்போ 1 × -4 என்ன, -4. டாட் ப்ராடக்ட் பொறுத்தளவு மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் நம்பர் மட்டும் தான் எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும், ஜே வெக்டரும் ஜே வெக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், +1 இன்டூ இந்த ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், +8. +8ன்னு போட்டாலும் ஒன்று தான், வெரி 8ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஆன்சர் என்ன பாருங்கள், +8. வெரி 8நாலே என்ன அர்த்தம், +8ன்னு அர்த்தம். அடுத்து கே வெக்டர், கே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -2 இன்டூ இந்த டாட்னா இன்ட்டுன்னு அர்த்தம். இந்த கே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -4. 2 × -4 என்ன, +8. புரியுதுங்களா? இப்போ -4 +8 +8ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 12ன்னு வருது. அப்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதனுடைய ஆன்சர் வந்து என்ன பாருங்கள், 12ன்னு வருது. இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம், அடுத்து சி கிராஸ் டி கண்டுபிடிச்சோம். வந்த ரெண்டு ஆன்சருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம். டாட் ப்ராடக்ட் எப்பயுமே நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எதில் வரும்னா நம்பரில் தான் வரும். சரிங்களா? இப்போ 12ன்னு கிடச்சிச்சு. இப்போ அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிங்கிறதுல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இப்படி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம்ல, இது வந்து முதலே கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு ஆன்சருக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போ பாருங்கள் இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், டிட்டர்மெண்ட் கொடுத்துடலாம். இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே எழுதணும். இது ஃபுல்லாகவே தூக்கி இங்கே லெஃப்ட் சைடு எழுதணும். இது எல்லாமே எங்கே வரும்னா இது எல்லாமே இங்கே வரும். கரெக்டுங்களா? அதுதான் இடமில்லாதனால எழுதியிருக்கேன். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். சாமி புரியுதே சாமி, இது எல்லாமே எங்கே வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னு வரும். இப்போ டிட்டர்மெண்ட் போட்டுடலாமா கிராஸ்னாவே. இப்போ ஏ கிராஸ் பியோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1i வெக்டர் ப்ளஸ் 1j வெக்டர் -2k வெக்டர். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டர் போட்டுக்கோங்களா. இப்போ இந்த ஏ கிராஸ் பியினுடைய ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1i ப்ளஸ் 1j -2k 1 1 -2 எழுதலாங்களா. 1 1 -2. அடுத்து இந்த சி கிராஸ் டியினுடைய ஆன்சர் என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள். சி கிராஸுடைய ஆன்சர் -4 + 8 -4. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது -4 + 8 -4 இப்போ எழுதியாச்சு. இது வந்து ஏ கிராஸ் பிக்கு உண்டான ஆன்சர், இது வந்து சி கிராஸ் டியோட ஆன்சர். ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காலம் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வெக்டர் 1 -4 அதை ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் காலம் பாருங்கள், ஜே வெக்டர் 1 8 இது வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து டிட்டர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 1 × -4ன்னு கால்குலேட் அடிச்சு என்ன வரும், -4ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஐ வெக்டர் -4i வெக்டர். அடுத்து நம்பர் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள், -2 × -4ன்னு கால்குலேட்டர் போட்டிங்கன்னா +8ன்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 4 7 8. இங்கே என்ன இருக்குது, ஜே வெக்டர். புரியுதுங்களா? கால்குலேட்டர்லேயும் சொல்லி கொடுத்துருக்க சாமி, கால்குலேட்டரையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி போட்டுக்கலாம். 1 × 8 அப்போ 1 × 8 வந்து என்ன வரும், 8 வருங்களா. இங்கே என்ன இருக்குது, கே வெக்டர். அப்போ 8k வெக்டர். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம். -4 × 1 -4ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கே வெக்டர். அப்போ நம்ம எழுதும்போது -4k வெக்டர். புரியுதுங்களா? அப்போ 8 × -2ன்னு நம்ம கால்குலேட்டர் போட்டால் -16 வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஐ வெக்டர் இருக்குது. அப்போ -16i வெக்டர். அடுத்து -4 × 1னா -4ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது, ஜே வெக்டர் இருக்குங்களா. அப்போ -4j வெக்டர். இந்த ரெண்டு வெக்டர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் வந்தாலே ஃபஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா
இங்கே ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கே வெக்டருக்கு அப்புறம் தான் ஐஜேன்னு வருது. நம்மளுக்கு எப்போயுமே ஐ வெக்டர் தான் ஃபஸ்ட் எழுதணும், ஜே வெக்டர் செகண்ட் எழுதணும், கே வெக்டர் கடைசியில் எழுதணும். புரியுதுங்களா? இப்போ மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஐஜேக்கினுடைய கோஎஃபிஷியன்ஸ் ஃபஸ்ட் எழுதலாம். -4 + 8 + 8 இங்கே இதை எழுதியாச்சு. இது என்ன பண்ணணும்னா அந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஃபஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். -16 இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைன் +16. -4க்கு ஆப்போசிட் சைன் +4. அடுத்து தான் கே வெக்டர். ஃபஸ்ட் ஐ வெக்டர் எழுதிட்டோம், அடுத்து ஜே வெக்டர் எழுதிட்டோம், அடுத்து கே வெக்டர் பாருங்கள் -4 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் +4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் -4 + 16 கால்குலேட்டர் அடிக்கலாம். ஆன்சர் பாருங்கள் 12 வருது. அடுத்து 8 + 4 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வரும் 12. அதே மாதிரி 8 + 2னா 4 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 12 வரும். இது வந்து என்ன ஐ வெக்டார், இது ஜே வெக்டார், இது வந்து என்ன கே வெக்டார். நடுவில் எந்த சிம்பிள் இல்லைன்னா அது பேர் என்ன ப்ளஸ். புரியுதுங்களா? அப்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டார், இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு பாருங்கள் 12 ஐ வெக்டார் ப்ளஸ் 12 ஜே வெக்டார் ப்ளஸ் 12 கே வெக்டர்னு வந்திருக்கு. சரிங்களா? இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணிக்கோன்னா டாட் ப்ராடக்டோட இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்டோட இன்னொரு பேர் என்ன வெக்டார் ப்ராடக்ட். இதுதான் பண்ணியிருக்கிறோம். டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம். சமி சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளங்க. கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், சம்ஸ் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.